2015 ஆகஸ்ட் 21 அன்னைக்கு மத்தியான நேரத்துல மும்பை ஒரிலி ஏரியாவோட கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருது. அதுல பேசின பேர் சொல்லாத ஒரு நபர் அந்த ஏரியால துப்பாக்கிகளை கைமாத்துறதாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க நிறைய கொலைகள் விழப்போறதாவும் சொல்றாரு. போலீஸ் இதை வெறும் ஒரு அனானிமஸ் கால் தானேன்னு விட்டுடாம உடனடியா ஒரிலியில இருக்க எல்லா செக் போஸ்டுக்கும் டிராபிக் சிக்னலுக்கும் அலர்ட் கொடுக்கறாங்க. அண்ட் ஸ்டேஷன்ல இருந்த எல்லா போலீஸும் ஒவ்வொரு வண்டியையும் செக் பண்றாங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட காரை செக் பண்ண போலீஸ்க்கு அந்த கார்ல இருந்து ஒரு பிளாக் கலர் பாலித்தீன் பேக் கிடைக்குது. அந்த அனானிமஸ் கால்ல பேசினவங்க சொன்ன மாதிரியே அந்த பேக்ல ஒரு துப்பாக்கியும் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த கன்னை ரெக்கவர் பண்ண போலீஸ் அந்த கார் டிரைவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கன்னை பத்தி விசாரிக்கிற போலீஸ் கிட்ட அந்த டிரைவர் துப்பாக்கிய பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அந்த பொண்ணை கூட கழுத்தை நெரிச்சு எரிச்சுதான் கொன்னோம்னு பயத்துல உண்மைகளை உளர ஆரம்பிக்கிறான். அதை கேட்டு ஷாக் ஆன போலீஸ், கொலையா, யார எங்க வச்சு கொலை பண்ண, அண்ட் அந்த டெட் பாடி இப்ப எங்க இருக்குன்னு சரமாரியா கேள்விகளை கேக்குறாங்க. அதுக்கு அவ ரொம்பவே பொறுமையா, இப்ப இல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு ஷீனாவை கொன்னு எரிச்சிட்டோன்னு சொன்னவ எப்படி கொன்னோன்றதையும் அதுல யார் யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றதையும் விவரமா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இந்த டிரைவர் கொலை பண்ணதே அவனோட ஓனர் இந்திராணிக்காக தான். சோ கொலை பண்ணப்பட்டதா சொல்ற ஷீனாவை இந்திராணி 2012 ஏப்ரல் 24 அன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம்னு பந்த்ரால இருக்க நேஷனல் காலேஜ் கிட்ட வர சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஷீனாவுக்காக இந்திராணி அங்க கால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஷீனா கால்ல ஏறினதும் டிரைவர் காரை எடுக்கிறாரு. ஓடுற கால்ல இந்திராணிக்கும் ஷீனாவுக்கும் நடுவுல ஏதோ பேச்சுவார்த்தை நடக்க இதுக்கிடையில ஷீனா கால்ல இருந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறாங்க. அதுல இருந்து கொஞ்ச நேரத்துல ஷீனா மயக்கம் அடைகிறாங்க. பிகாஸ் அது வெறும் தண்ணி இல்ல, அதுல இந்திராணி ட்ரக்ஸ் கலந்திருந்திருக்காங்க. ஷீனா மயக்கமானதும் காரை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இருட்டு பகுதியில நிறுத்துறாங்க. இதுக்கப்புறம் ஷீனாவோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து 5 நிமிஷம் வரைக்கும் விடாம கழுத்தை நெரிச்சதால அந்த மயக்கத்திலையும் ஷீனா துடிதுடிச்சு இறந்து போறாங்க. இப்ப இந்திராணி அந்த பாடிக்கு முகத்தை கழுவி விட்டு லிப்ஸ்டிக் போட்டு ஹேர் கரெக்ஷன் பண்றாங்க. தென் ஃபுல் மேக்கப்ல இருந்த ஷீனாவோட பாடிய அதே கார்ல வச்சு எடுத்துட்டும் போறாங்க. அப்படி போற வழியில போலீஸ் செக் போஸ்ட பார்த்த டிரைவர் வெடவெடுத்து போய் சடன் பிரேக் போடுறான். பட் இந்திராணி கொஞ்சம் கூட பதட்டப்படாம டிரைவர் கிட்ட காரை ஸ்டார்ட் பண்ண சொல்லி அதே வழியாவே போக சொல்றாங்க. அதே சமயத்துல செக் போஸ்ட பார்த்து சடன் பிரேக் போட்டு நின்ன காரை கவனிச்ச போலீஸ் இப்ப சந்தேகத்தோட அந்த காரை நிறுத்துறாங்க. கழுத்தை நெரிச்சு கொன்னதும் அந்த டெட் பாடிக்கு மேக்கப் போட்டவங்க இப்போ அந்த முகத்தை மொத்தமா செதஞ்சு போற அளவுக்கு ரத்தம் வடிய கத்தியால குத்தி சதைக்கிறாங்க. மேக்கப் பண்ண பாடியோட வந்த அந்த காரை நிறுத்தின போலீஸ் உள்ள இருந்த இந்திராணியை பார்த்து ஷாக் ஆறாங்க. பிகாஸ் இந்திராணி மும்பைல கொடிக்கட்டி பறந்த INX மீடியாவோட CEO. இவங்க எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸ் வெளியிட்ட ஆர்டிக்கல்ல உலகின் வலிமையான பெண்கள் அப்படின்ற 50 பெண்கள் கொண்ட லிஸ்ட்ல இந்திராணியோட பேரும் ஒண்ணு. சோ மீடியா பிரபல இருந்த இந்திராணிய பார்த்த ஆர்வத்துல அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்ச போலீஸ் பக்கத்துல மயங்கி கிடந்த ஷீனாவை பார்த்தும் அதை பத்தி எதுவும் கேட்காம அந்த காரை அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலி இந்திராணி ஷீனாவோட பாடிக்கு மேக்கப் போட்டு ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்ததுக்கான காரணமே வழியில யாருக்கிட்டையும் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான். தென் கார் வீட்டை ரீச் பண்ணதும் ஷீனாவோட பாடியை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போன இந்திராணி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு பெரிய ஸ்கெட்ச் போடுறாங்க. முதல்ல இறந்தது ஷீனாதான்னு தெரியாம இருக்க அந்த பொண்ணோட முகத்தை ஒரு ஷார்ப்பான கத்திய வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குத்தி சதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிட்டியோட அவுட்டர்ல இருக்கிற ஏதாவது ஒரு காட்டு பகுதியில வச்சு எரிச்சிடலாம்னு முடிவு பண்ணவங்க அந்த பாடியை அதே காலை எடுத்துட்டு ஒர்லில இருந்த பென் ராய்கார்ட் மலைப்பகுதிக்கு கொண்டு போறாங்க. அடுத்ததா அந்த இருண்ட காட்டுக்குள்ள காரை நிறுத்தின டிரைவர் அங்க 2 அடிக்கு ஒரு பள்ளம் தோன்றா. தென் அந்த பள்ளத்துக்குள்ள ஷீனாவோட உடம்ப போட்டவங்க அந்த டெட் பாடி மேல பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறாங்க. அப்படி அன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களையுமே டிரைவர் போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்து முடிக்கிறான். இதை கேட்ட போலீஸ் சரியா அதுல இருந்து 2 நாளைக்கு அப்புறம் இந்திராணியை பார்க்க நேரடியா அவங்க வீட்டுக்கே போறாங்க. அங்கேயும் போலீஸ்க்கு அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகள் காத்துட்டு இருந்துச்சு. டிரைவர் கொடுத்த வாக்குமூலத்தை பத்தி இந்திராணி கிட்ட சொன்ன போலீஸ் முதல் கேள்வியா ஷீனாவை எதுக்காக கொலை பண்ணீங்கன்னு நேரடியாவே இந்திராணி கிட்ட கேக்குறாங்க. இத கேட்டதும் கோபமான இந்திராணி, உயிரோட இருக்க ஒருத்தி இறந்துட்டான்னு அதுவும் நான் கொலை பண்ணேன்னு சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு போலீஸையே திருப்பி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஷீனா என்னோட தங்கச்சி, நான் ஏன் அவளை கொலை பண்ண போறேன்னு ஆதங்கப்படுறாங்க. இதை கேட்டு குழம்பி போன போலீஸ்
சரி, அப்ப உங்க தங்கச்சிக்கு கால் பண்ணி உடனே இங்க வர வைங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்திராணி, நான் ஷீனா கிட்ட பேசியே 3 வருஷம் ஆயிடுச்சுன்னும், என் பையன் ராகுலுக்கு பயந்து யூஎஸ்க்கு போன ஷீனா அவ இருக்க இடத்தையோ அவ மாத்திர போன் நம்பரையோ எனக்கு கொடுக்கலன்னு சொல்றாங்க. ராகுல் இந்திராணியோட மகன்னா ஷீனா ராகுலுக்கு சித்தி முறை வேணும். அப்படின்னா எதுக்காக ஷீனா ராகுலுக்கு பயந்து யூஎஸ் போகணும்? 2 பேருக்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்னு போலீஸ் கேக்குறாங்க. ஆக்சுவலி 2 பேருக்கும் நடுவுல இருந்தது பிரச்சனை இல்ல, காதல்னு இந்திராணி சொல்ல அதை கேட்ட போலீஸ் என்னது சித்திக்கும் மகனுக்கும் காதலான்னு குழம்பி போறாங்க. அண்ட் ராகுல் ஷீனா அவனோட கண்ட்ரோல்லையே இருக்கணும்னு டார்ச்சர் பண்ணதாலதான் அவ எங்களை விட்டு பிரிஞ்சு போனான்னு ஒரு புது கதையை இந்திராணி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. பட் இது எதையுமே நம்பாத போலீஸ் இப்ப இந்திராணியோட மகன் ராகுலையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. அந்த விசாரணையில ராகுலும் ஷீனாவோட கொலையை பத்தி டிரைவர் சொன்ன அதே விஷயங்களையே அப்படியே சொல்றான். ஆனா ஒரு வித்தியாசம், இவனோட கதையில ஷீனாவை கொலை பண்ணது 2 பேர் இல்ல, மொத்தம் 4 பேர். அதுவும் அந்த 2 பேர் யாருன்னு ராகுல் சொன்னதை கேட்டு அங்க இருந்த மொத்த போலீஸும் ஆடி போறாங்க. ஷீனாவை நானும் இந்திராணியும் தான் கழுத்தை நெரிச்சு கொண்டு கத்தியால குத்தி முகத்தை கிழிச்சு காட்டுல வச்சு எரிச்சோன்னு டிரைவர் சொல்ல, இன்னொரு பக்கம் ஷீனா சாகவே இல்லைன்னு அவர் ராகுலுக்கு பயந்துதான் யூஎஸ்ல இருக்கான்னு இந்திராணி சொல்ல, ஆனா கடைசியில ராகுல் சொன்ன சில விஷயங்கள் இந்த மொத்த கேஸையுமே புரட்டி போட்டுச்சு. ஷீனாவை கொன்னது மொத்தம் 4 பேர்னு சொன்ன ராகுல், இந்திராணி அவளோட 2 புருஷங்களோட சேர்ந்துதான் அவளை ஸ்கெட்ச் போட்டு கொன்னான்னு சொல்றான். இப்ப அதாவது 2015ல மும்பைல ஃபேமஸா இருந்த INX டிவி சேனலோட சேர்மேனான பீட்டர் முகர்ஜியோட மனைவியா தான் இந்திராணிய எல்லாருக்கும் தெரியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ராகுல் பீட்டரோட மகனே தவிர இந்திராணியோட மகன் கிடையாது. குழப்பமா இருக்குல்ல? எஸ், பீட்டருக்கும் அவருடைய முதல் மனைவி ஷப்னம்க்கும் பிறந்த பையன் தான் இந்த ராகுல் முகர்ஜி. இதே மாதிரி இந்திராணிக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு. அதுதான் ராகுல் 4வது கொலையாளியா சொன்ன இந்திராணியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சஞ்சீவ். ஆக்சுவலி கொலை நடந்ததா சொல்லப்படுற அன்னைக்கு ஷீனா அந்த கார்ல ஏறதுக்கு முன்னாடியே இந்திராணியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சஞ்சீவும் அந்த கார்ல இருந்திருக்கான். சோ உடனே சஞ்சீவோட வீட்டுக்கு போன போலீஸ் அவனையும் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறாங்க. முதல்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்ன சஞ்சீவ் போலீஸோட கிடுக்குப்பிடி விசாரணையால நடந்த உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். 2001ல சஞ்சீவை டிவோர்ஸ் பண்ண இந்திராணி 2012ல ஷீனாவை கொலை பண்றதுக்காக அவர்கிட்டயே ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இதுக்குன்னு கொல்கத்தால இருந்த சஞ்சீவை பாம்பேக்கு வர வச்சு ஷீனாவை கடத்தி கொலை பண்றதுக்கான பக்கா பிளானையும் போட்டிருக்காங்க. இதுக்காகவே ஒரு புது கார் வாங்கி அதுல ஷீனாவை ஏத்திட்டு போய் நம்ம பார்ட் 1ல பார்த்த மாதிரி ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. பட் இதுல ஒரு மெயின் ட்விஸ்ட் என்னன்னா, இந்திராணி ஷீனாவோட கையையும் டிரைவர் கால்களையும் பிடிச்சுக்க சஞ்சீவ் தான் ஷீனாவோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். இதையெல்லாம் சஞ்சீவ் சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஷீனாவை கொலை பண்ணதுக்கான காரணத்தையும் கேக்குறாங்க. அதுக்கு சஞ்சீவ், ஷீனாவுக்கும் ராகுலுக்கும் இடையில இருந்த முறை தவறின காதலால தான் நாங்க அவளை கொன்னோம்னு சொல்றான். எஸ், ஷீனா ராகுலுக்கு சித்தி முறை வேணும். இதனால இவங்க காதலுக்கு ஆரம்பத்துல இருந்து எதிர்ப்ப காட்டின இந்திராணி அதை விட்டுற சொல்லி பல முறை ஷீனாவை கண்டிச்சிருக்காங்க. கொலை நடந்ததா சொல்லப்படுற அன்னைக்கும் காருக்குள்ள இந்த வாக்குவாதம் தான் இவங்களுக்குள்ள நடந்திருக்கு. அந்த சமயத்துல இவங்களோட பேச்சுவார்த்தையை நல்லா கவனிச்சிட்டு இருந்த டிரைவர் சஞ்சீவ் சொன்ன இந்த விஷயத்தை தாண்டி இன்னும் ஒரு பெரிய ரகசியத்தை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். சித்தி முறையில இருந்த ஷீனாவை காதலிச்ச ராகுல் வெளி உலகத்துக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்த இந்திராணியோட முதல் திருமணம் அண்ட் இப்ப வர புரியாத புதிரா இருக்க ஷீனாவோட கொலைன்னு இப்படி பல கேள்விகள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே திணற வைக்குது. சோ இத்தனை குழப்பத்துக்கு நடுவுல இந்திராணியோட டிரைவர் சொன்ன அந்த ரகசியம் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே அதிர்ச்சி அடைய வைக்குது. அதாவது பீட்டர், சஞ்சீவ் இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இந்திராணி அவங்களோட 16வது வயசுல ஒரு பெண் குழந்தையையும் 17வது வயசுல ஒரு ஆண் குழந்தையையும் பெத்தெடுக்கிறாங்க. கல்யாணம் ஆகாமலேயே சித்தார்த் தாஸ் அப்படின்ற நபரோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்த இந்திராணி கொஞ்ச நாட்கள்லயே அவர் கூட ஏற்பட்ட மனக்கசப்பால அவரை விட்டு பிரிஞ்சு அவங்க 2 குழந்தைங்களோட அவங்க பேரண்ட்ஸ் கூடவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்க நினைச்ச இந்திராணி அந்த 2 குழந்தைங்களையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு கல்கத்தா போயிருக்காங்க. அங்கதான் சஞ்சீவ் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. இப்படி இவங்க திருமண வாழ்க்கை
நல்லபடியா போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துல சஞ்சீவ் குடும்பத்துக்கு இந்திராணியோட இந்த பழைய வாழ்க்கை தெரிய வருது. சோ சஞ்சீவ் ஃபேமிலி இந்திராணிய ரொம்பவே கீழ்த்தரமா நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால 2001ல சஞ்சீவை விட்டு லீகலா பிரிஞ்சு அவங்களோட 4 வயசு குழந்தை விதியை கூட்டிட்டு மும்பைக்கு போயிருக்காங்க. அங்க இந்திராணிக்கு ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகியிருந்த பீட்டர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் 2002ல அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்திராணி முகர்ஜியா தன்னோட அடையாளத்தையும் மாத்திக்கிறாங்க. பீட்டரோட மகன் ராகுல் கூடவே விதியையும் பீட்டரோட மகளாவே வளர்க்குறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் போலீஸ் கிட்ட சொன்ன சஞ்சீவ் ஷீனா இந்திராணிக்கும் சித்தார்த்துக்கும் பிறந்த குழந்தைதான்னு சொல்லி எல்லாரையும் கதி கலங்க வச்சிருக்காரு. சோ ஷீனா இந்திராணியோட தங்கச்சி இல்ல மகன்றதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இப்ப இந்திராணிய கஸ்டடியில எடுத்து தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சஞ்சீவ் சொன்ன இந்த விஷயத்த போலீஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட இந்திராணி ரொம்பவே கேஷுவலா ஷீனாவை நான் பெற்றிருந்தாலும் அவனுக்கு தங்கச்சி தான் சொல்றாங்க. பிகாஸ் ஷீனா அவங்களுக்கும் அவங்களோட அப்பாவுக்கும் பிறந்த பொண்ணுன்னு இன்னொரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. இதை நாங்க வெளியே சொல்ல விரும்பல, அதனாலதான் ஷீனாவை என்னோட சிஸ்டர்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்றாங்க. இப்படி இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து போலீஸ்க்கு பல கேள்விகள். ஒவ்வொரு கேள்விக்கு பின்னாடி ஒவ்வொரு கதையும், அந்த கதையோட முடிவுல பல சந்தேகங்களும் குழப்பங்களும் தான் போலீஸ்க்கு பதிலா கிடைச்சது. பட் இந்திராணி சொன்னதை கொஞ்சம் கூட நம்பாத போலீஸ் அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டு அவங்க ஏற்படுத்தின குழப்பத்துக்கான விடையை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக இந்திராணியோட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அவங்க பிறந்து வளர்ந்த கவுஹாத்திக்கு போறாங்க. அப்படி அங்க போன போலீஸ்க்கு இந்திராணிய பத்தி பல அடுக்கடுக்கான ரகசியங்கள் தெரிய வருது. அது என்னன்றத அடுத்த பாட்டுல பார்ப்போம். என்னோட அப்பா தான் யூஎஸ்ல இருக்க என் மக ஷீனாக்கும் அப்பான்னு இந்திராணி போலீஸ் கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் ஷீனாவை நானும் இந்திராணியும் தான் கழுத்தை நெரிச்சு கொன்ன எரிச்சோன்னு இந்திராணியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் போலீஸ் கிட்ட சொல்றாரு. சோ ஷீனாவோட மர்டர் கேஸை விசாரிச்ச போலீஸ்க்கு கிணறு தோண்ட பூதம் கிளம்பின கதையா இந்திராணி இவ்வளவு வருஷங்கள் புதைச்சு வச்சிருந்த பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வருது. அண்ட் இந்த கேஸை பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க இந்திராணியோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி ஷார்ட்டா பாத்துடலாம். கவுஹாத்தில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த இந்திராணி 14 வயசுல அவங்களோட சொந்த அப்பாவாலேயே பலாத்காரம் பண்ணப்படுறாங்க. அதுல பிறந்த குழந்தை தான் இந்த ஷீனா அப்படின்னு இந்திராணி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட போலீஸ் இத நம்புறதா இல்லையான்னு தலை சுத்தி போறாங்க. அந்த சமயத்துல இந்திராணி இன்னும் பல விஷயங்களை போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்றாங்க. குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்ல படிக்கணும்னு ஆசைப்பட்ட இந்திராணி ஷீனாவை அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு குவாதியில இருந்து கிளம்பி ஷிலாங்க்கு போறாங்க. அங்க இருக்க ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணப்பதான் இந்திராணிக்கு சித்தார்த் தாஸ் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. லிவில்ல இருந்த இவங்க 2 பேரும் மிக்கேல் போரா அப்படின்ற ஆண் குழந்தையையும் பெத்தெடுக்கிறாங்க. தென் அவர் கூட ஏற்பட்ட மனக்கசப்பால சித்தார்த்த விட்டு பிரிஞ்ச இந்திராணி 1993ல சஞ்சீவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு விதின்ற குழந்தைக்கும் தாயாகிறாங்க. அதுக்கப்புறம் 2001ல சஞ்சீவையும் டைவர்ஸ் பண்ணவங்க விதியை கூட்டிட்டு மும்பைக்கு போறாங்க. அங்க பல கம்பெனிகள்ல வேலை பார்த்த இந்திராணி ஒரு நாள் ஸ்டார் இந்தியாவோட சிஇஓ பீட்டர் முகர்ஜியை மீட் பண்றாங்க. அதுல இருந்து இந்திராணி கூட க்ளோஸா பழக ஆரம்பிச்ச பீட்டர் அவரை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி இந்திராணி கிட்ட கேக்குறாரு. அப்ப இந்திராணி அவங்களோட பாஸ்ட் லைஃப் பத்தி எல்லாத்தையும் சொல்லியும் அவர் எந்தவித மறுப்பும் சொல்லாம நம்ம 2 பேரும் டிவோர்ஸிஸ் தான், இதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி 2002ல இந்திராணிய மேரேஜும் பண்ணிக்கிறாரு. 1997ல இருந்து 2006 வரைக்கும் பீட்டர் தான் ஸ்டார் இந்தியாவோட ஃபேஸ். சோ பிரஸ் மீட், செலிபிரிட்டி இன்டர்வியூன்னு பீட்டர் அட்டென்ட் பண்ற எல்லாத்துலயும் இந்திராணியும் அவர் கூட இருந்திருக்காங்க. இப்படி ஒரு டிவி இன்டர்வியூல இந்திராணிய பார்த்த குவாதியில இருந்த அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட கஷ்டத்தை சொல்லி இந்திராணிக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அதை படிச்ச இந்திராணி இப்போதைக்கு அவங்க குழந்தைங்களை கூட வச்சுக்க முடியாதுன்னு மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறதாவும் பதில் எழுதி கூடவே பணத்தையும் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க ஒரு நாள் இந்திராணி தான் அவங்க அம்மான்னு பாட்டி வீட்டுல இருந்த ஷீனா அண்ட் மைக்கேலுக்கு தெரிய வருது. சோ 2006ல ஷீனா அவங்க அம்மாவை பார்க்க மும்பைக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்து ஷீனாவை தான் 2015ல போலீஸ் அவங்க உயிரோட தான் இருக்காங்களா இல்ல கொல்லப்பட்டாங்களான்னு ரொம்பவே தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைல் ஆன ஒரு கேர்ள் மர்டர் கேஸ பத்தி போலீஸ்க்கு தெரிய வருது. டிரைவரும் சஞ்சீவும் ஷீனாவை எப்படி கொன்னோம்னு சொன்னாங்களோ அதே மாதிரி முகம் செதஞ்சு பாதை எரிஞ்ச நிலையில ஒரு அடையாளம் தெரியாத டெட் பாடிய போலீஸ் 2012ல நடு காட்டுல இருந்து ரெக்கவர் பண்ணிருக்காங்க. சோ அப்ப வர சால்வ் ஆகாம இருந்த அந்த கேஸ் இப்ப ஷீனா கேஸ் கூட பொருந்தி போறத போலீஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட இந்த கோண விறுவிறுப்பான விசாரணைய அடுத்த வீடியோல பார்க்கலாம்.